வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து தாங்க பேசுகிறேன். நம்ம மேட்ரிமோனி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க. இப்போ இது கிட்டத்தட்ட ஆரம்பித்து 16 வருஷம் ஆச்சுங்க. அந்த 16 வருஷ காலகட்டங்களுங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. அந்த முருகனர்களால் எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இந்த நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் எழுதிட்டு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டா நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாங்க. இந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐடி நம்பரும் பாஸ்வேர்டு வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 ப்ரொஃபைல் நீங்களாகவே எடுத்துக்கலாமுங்க. அதில் ஜாதகம் நீங்களாகவே பார்க்கலாம். எல்லாம் அதில் எத்தனை ஜாதகம் என்னோடய சிஸ்டத்தில் இருக்கோ அத்தனை ஜாதகம் உங்கள் கைக்கு வந்துடுங்க. கம்ப்யூட்டரில் ஜாதகம் ஏற்ற ஆல்ரெடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகம். அப்படி வரும்போது உங்கள் பொண்ணுகளுக்கு தேவைக்கான வரன்களை பையனுக்கு தேவையான வரன்கள் நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நம்மள்கிட்ட இருக்குதுங்க. இப்போ ஒரு நண்பர் கேட்டாருங்க, நீங்கள் ஜாதகமே எனக்கு அனுப்பிச்சி விட்றதே இல்லை என்னங்க தம்பி அப்படின்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணாருங்க. இது ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே நம்ம ஒரு மேட்ரிமோனி குறை சொல்லலைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மேட்ரிமோனி எப்படின்ட்டு நம்ம ஆன்லைனில் போகிறதுங்க. ஆன்லைனில் போகும்போது உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கும் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஐடி நம்பரும் பாஸ்வேர்டை நீங்கள் வச்சு அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரொஃபைல் பூராமே நீங்கள் பார்க்கலாம். லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்குன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைலும் பார்க்கலாம். நம்ம எல்லாமே தேவை செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் எந்த கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் வருதுங்க, யூடியூப்பில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சி விட்றாங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்டுங்க. அஜய் கொங்கு மேட்ரிமோனி வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நம்பரை கொடுத்தாச்சு அப்படின்னா லிங்க்கு கொடுத்தாச்சு அப்படின்னா உங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயசு, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 வயசில் பாப்பாவுக்கு ஒரு 28 வயசு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வயசில் பார்ப்போமுங்க, ஒரு 3 வயசு வித்தியாசத்தில் பார்ப்போங்க, இல்லை ஒரு 2 வயசு வித்தியாசத்தில் பார்ப்போங்க. அந்த வயசை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஜாதகம் மட்டும் ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். அப்போ ஃபில்டர் ஆகி வரும்போது இந்த பாப்பா நட்சத்திரத்துக்கும் பையன் நட்சத்திரத்துக்கும் பொறுத்த வருதா, இவங்க வசதி வாய்ப்பு என்ன, இவங்க என்ன குளம் என்ன கோயிலுக்கு போகிறவங்க, இவங்க என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்கணம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இவங்களோட சொத்து ப்ராப்பர்ட்டி என்ன, எவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, இந்த பையன் என்ன சேலரி வாங்குறேன், எந்த ஊரில் வேலை பார்க்குறேன், எந்த மாவட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற முதல் கொண்டு உங்களுக்கு வந்துடுங்க ப்ரொஃபைல். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் டவுன்லோடு பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் வந்துடும். நேரடியாக கூப்பிட்டு நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நீங்களாகவே பேசி நீங்களாகவே திருமணம் பண்ணிக்கலாம். அப்படித்தான் நம்ம வெப்சைட்லேருந்து போயிட்டுருக்குதுங்க. திடீர்னு எடுத்தோன்னே இன்றைக்கி ஒருத்தர் நண்பர் எனக்கு கூப்பிட்டாருங்க, இந்த மாதிரி என் வெப்சைட்லேருந்து ஜாதகமே அனுப்பிச்சி விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் செய்கிறது நம்ம செய்கிறது இல்லைங்க. ஆன்லைனில் பார்க்குறது ஆன்லைனில் தான் பார்க்கணுங்க. நமக்கு தேவை அப்படின்னா ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணால் நமக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்குது. யூடியூப்பில் என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தவறாக நினச்சிக்கேன், தப்பு சொல்லிங்க. எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா, ஆன்லைனில் என்னென்னு தெரியாத இது இப்போ விவசாயம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்காங்க. அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு எந்த கான்செப்டில் பார்த்தாலும் சரி, டாக்டராக பார்க்குறீங்களா, இல்லை ஐடியில் பார்க்குறீங்களா, இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் பார்க்குறீங்களா, இல்லை வெளிநாட்டு வரன்கள் பார்க்குறீங்களா. இன்றைக்கி இந்த ஆடி மாதத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 ப்ரொஃபைல் வந்துருக்குதுங்க. 100 200 300 ப்ரொஃபைலுக்கு மேலே வந்துருக்குதுங்க. பூராமே ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க பசங்க ஜாதகம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க, டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க, டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க. எம்பிபிஎஸ் பிஜி முடிச்சுட்டு பையனை கூட வந்துருக்கு. இந்த டாக்டர் வரவங்களும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாமே பார்க்குறீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நமக்கு ஜாதகம் வந்துங்க. கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்க, ஈரோட்டிலேருந்து வருதுங்க, திருப்பூர்லேருந்து வருதுங்க, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வருதுங்க, முக்கியமான ஊரை சொல்கிறாங்க, கரூர்லேருந்து வருதுங்க, நாமக்கல்லேருந்து வருது, சேலத்துலேருந்து வருதுங்க. இது முழுக்க கொங்கு சொந்தங்களுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனிங்க. கொங்கு வெள்ளாளருக்குன்னே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு எந்த கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சி விட மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாப்பாவோட ஏஜை போட்டிங்கன்னா எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பார்க்கலாம். அந்த ஏஜை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஜாதகம் மட்டும் பசங்க ஜாதகம் வரும். இந்த பையன் பிடிக்குது, இந்த பையன் பிடிக்கல, இந்த குளம் இந்த கோயிலுக்கு போகிறவங்க இந்த குளத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லா கான்செப்டும் வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே நீங்கள் பேசிக்கலாம். இந்த ஆஃபீஸ்லேருந்து யாருமே தேவையில்லைங்க, நானே தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஃபோன் நம்பர் வருதுங்க. நேரடியாக பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும்
உங்களோட அடிப்படை வசதி சொல்லி தம்பி எங்கே ஒர்க் பண்ணுறாரு இல்லை பாப்பா எங்கே ஒர்க் பண்ணது எல்லா விவரத்தையும் கேட்டுட்டும் கூட இது ஓகே அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே பேசிக்கலாம். இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் நிறையா சுபகாரியங்கள் இந்த முருகனர்லாம் நிறையா முடிஞ்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையன்களுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க, மறுபடியும் சொல்கிறேங்க, 90 95 94 26 31. என்ன நம்பர் 97 88 33 80 வந்து 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்து அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதில் போய் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வரங்கள் நேரடியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக தான் நல்ல இடமா இருக்குது, தம்பி வேலை பார்க்குறா இல்லை பாப்பா வேலை பார்க்குறாங்க, இல்லை ஐடியில் இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, இல்லை பேங்கில் இருக்காங்க, இல்லை டாக்டராக இருக்காங்க, எந்த மாதிரி வரன் வேணாலும் நம்மள்ட்ட இருக்குது. அந்த வரனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விஐபியாக இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த மாதிரி வரன்கள் பார்க்குறீங்களோ அந்த வரன்கள் நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதனால் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் தேவையான வரன்கள் அமையட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேங்க. நல்ல இடங்கள் கை கொடுட்டும் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி, ஒட்டஞ்சத்திரம்.